பெருமதிப்புமிக்க விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் சே தினகரன், கோத்தாரி இரிகேஷனுக்காக. இந்த காணொலியில் நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, நம்ம டெய்லி அன்றாடம் பயன்படும், அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகின்ற உருளைக்கிழங்கு சாகுபடி செய்யக்கூடிய ஒரு வயலில் தான் இருக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு சாகுபடிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பெருவாரியான இடங்களில், அதுவும் பார்த்திங்கன்னா சமவெளியில் நம்ம பயிரிடுறதை விட மலைப்பாங்கான பிரதேசங்கள், கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்களில் தான் நம்ம அதிகப்படியான இந்த உருளைக்கிழங்கு பயிரை சாகுபடி பண்ணுறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு அருமையான சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக உருளைக்கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டு இருக்கிற ஒரு வயலில் தான் நம்ம இருக்கிறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக நம்ம எப்படி ஒரு காய்கறி பயிருக்கு நம்ம சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக நம்ம இடத்துல நம்ம சாகுபடி பண்ணுறோமோ, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே கோத்தாரி சொட்டு நீர் பாசனம் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா அருமையாக ஒரு பெட்டு அதை ஃபார்ம் பண்ணி அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்ரிப் லைன் போட்டு அதில் சொட்டு நீர் பாசனம் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சாகுபடிங்கிறது இங்கே ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கு சாகுபடி நம்ம பண்ணுறப்போ நம்ம எந்த மாதிரியான உத்திகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்ம எப்போதுமே உருளைக்கிழங்கு சாகுபடி செய்கிறதுக்கு நம்ம வயலை நல்லா உழுது மென்மையாக தயார்படுத்தினதுக்கப்புறம் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீர் தேக்கம் இல்லாமல் அதே மாதிரி கலர் மற்றும் உவர் நிலம் இல்லாத நிலமாக இருக்கணும். குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா pH 4.5 5 pH 5.5 4.5 5.5 வரைக்கும் இருக்கக்கூடிய pH பார்த்திங்கன்னா ரொம்ப உகர்ந்த சூழ்நிலையை இதுக்கு உருவாக்கும். மேலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டு மாதிரி போட்டு நல்ல உருளைக்கிழங்கு அதிக எண்ணிக்கையில் உருவாகிறதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்ம அதன் மூலயமா சாகுபடி பண்ணோம் அப்படின்னம்னா நல்ல மகசூல் எடுக்க முடியும். இதோட மகசூல் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னா, இங்கே சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக இவங்க பண்ணக்கூடிய விவசாயிகள் 6 to 9 டன் வரைக்கும் ஒரு ஏக்கரில் இவங்க நல்ல உருளைக்கிழங்கு சாகுபடி மகசூல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி விலையும் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்குக்கு எப்போதுமே ஒரு சந்தை மதிப்பு, சந்தை வரவேற்புங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு நம்ம சொட்டு நீர் பாசனத்தின் மூலயமா சாகுபடி பண்ணுறப்போ நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவு, கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய உரங்கள் அனைத்தும் சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவே நம்ம என்ன பண்ணுறோம், அனைத்து உரங்களும் கொடுக்குறப்போ உருளைக்கிழங்கு மண்ணுக்குள்ளே நம்ம கொடுக்குற உரங்களை ரொம்ப எளிமையாக அந்த பயிரானது உறிஞ்சி ரொம்ப அருமையான அதிக மகசூல் நம்மளுக்கு தர்றதுக்கு இந்த சொட்டு நீர் பாசனம்ங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஸோ இதனால் நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் உருளைக்கிழங்கு சாகுபடிங்கிறத ரொம்ப எளிமையாக பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதற்கு உண்டான தட்பவெட்ப சூழ்நிலை நம்ம ஊர்லேயும் நிறைய இடத்துலவே இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சமவெளியில் எந்த மாதம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பர் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு சாகுபடியை நம்மளும் நம்ம ஊரில் செய்யலாம். ஸோ இது பயிரிடுவதற்கு ஒரு உகர்ந்த மாதம். இதுபோல் நிறைய விஷயங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா பயிர் சார்ந்த தொழில்நுட்ப சாகுபடி, குறிப்பாக சொட்டு நீர் பாசனத்தில் எப்படி சாகுபடி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.